சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 89வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Psalms 89 verse 19. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். இந்த சங்கீதம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதையும் நான் சேர்த்து வாசிக்கிறேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இந்த 19வது வசனம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை எல்லா சந்ததியிலும், எல்லா ஆண்டுகளிலும், எல்லா கால சூழ்நிலைகளிலும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு தான் இந்த சங்கீதக்காரன் அழகான ஒரு பெயர் கொடுக்கிறான், சௌரியவான்கள். ஒருவேளை அது ஒரு சுத்த தமிழிலே அது இருக்கிறதுனாலே அதை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழிலே நாம் மொழிபெயர்த்தால் பராக்கிரமசாலிகள். ஸோ இந்த காலை வேளையிலே நான் அதனுடைய தலைப்பினுடைய அடிப்படையில் தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். தேவன் தேடும் பராக்கிரமசாலிகள், தேவன் தேடும் சௌரியவான்கள். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரியவர்கள், சிறியவர்கள், அல்லது தேவனை அறியாதவர்கள், அல்லது தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள், எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எப்படி நான் சொல்லுகிறேன்? வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். He is love. He loves என்பது ஒரு பக்கம் உண்மை. ஆனால் He is love என்பது மறுக்க முடியாத இன்னொரு உண்மை. தேவன் என்னை நேசிப்பது மட்டுமல்ல, தேவன் அன்பாகவே அவர் இருக்கிறார். அவரால் ஒரு மனிதனை வெறுத்து தள்ளுவது என்பது மிக முடியாத ஒரு காரியம். என்றைக்கு அந்த மனிதனுடைய இருதயத்திலே பாவமோ, என்றைக்கு அந்த மனிதனுடைய இருதயத்திலே அக்கிரமமோ, அதுதான் தேவனை அவனை விட்டு பிரிக்கிறதை அன்றி அந்த குறிப்பிட்ட மனிதனை தேவன் ஒரு நாளும் வெறுப்பதில்லை. ஆனால் தேவன் எல்லாரையும் நேசிப்பதினாலே எல்லாரையும் ஒரே விதத்திலேயே அவர் பயன்படுத்துவதில்லை. அவருடைய கண்கள் தன்னை சௌரியவானாய் வாழ வைக்க வேண்டும், நான் ஒரு சௌரியவானாய் வாழ வேண்டும், நான் ஒரு பராக்கிரமசாலியாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சித்து நிற்கக்கூடிய கூட்டத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. அதனால்தான் தாவீதை உதாரணமாய் வைத்து இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. தாவீது ஒரு மேய்ப்பன், ஆனால் வேதம் சொல்லுகிறது யுத்தத்தை செய்வதற்கும் அவன் கற்றுக்கொண்டிருந்தான். ஒரு மேய்ப்பன் ஏன் யுத்தத்தை கற்றிருக்க வேண்டும்? அவனுடைய சகோதரர்களுக்கு இராணுவத்திலே வேலைக்காய் பிரயாசப்பட்ட அவனுடைய தந்தை இவனை பார்த்து ஒரு முடிவு செய்தார், இவன் ஆடு மேய்த்தால் போதும் என்று சொல்லி. ஆகவே ஆடு மேய்ப்பதிலே நிபுணனாய் மாத்திரம் அவன் இருந்திருந்தால் போதும். ஆனால் அது அவனுடைய எண்ணமாய் இருக்கவில்லை. ஆடு மேய்ப்பது என் தகப்பன் எனக்கு தந்த வேலை, ஆனால் என்னுடைய பரம தகப்பனுடைய பார்வையிலே நான் சௌரியவானாய் எழும்ப வேண்டும். அதனால்தான் அவன் தன்னுடைய கிடைத்த நேரங்களை தன்னால், அவனுடைய கையிலே அன்றைக்கு வாள் கிடையாது பயிற்சி எடுப்பதற்கு, அவனுடைய கையிலே அன்றைக்கு துப்பாக்கிகளோ மற்ற காரியங்களோ வில்லோ அம்போ கிடையாது, அவன் கையிலே கவுன் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அந்த கவுனை வைத்து எந்த அளவிற்கு தன்னை தயார்படுத்த முடியும் என்று சொல்லி அவன் ஆயத்தப்படுத்தினான் என்றால், ஒரு கல் அது நேரடியாய் நெற்றியிலே போய் படுகிற அளவிற்கு எனக்கு தெரிந்து அப்படி யாரும் இந்த உலகத்திலே செய்ய முடியாது. நீங்க யோசிக்கிறீங்களா? நம்ம கையில கவுனை கொடுத்து கல்லை கொடுத்து ஒருத்தர் மேல எரிய சொன்னா, சில பேர் புதுசா பழகிறவங்க, நீங்க எத்தனை பேர் பழகிருப்பீங்கன்னு தெரியல, நம்ம ஊர்ல கவுனுக்கு பதிலாக வில் அடிக்கிற ஒரு காரியம் இருக்கும். நம்ம ஜிப்சி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அழகா குருவி அங்க இருந்தா கூட வில்ல வச்சு அடிப்பாங்க. ஆனா அந்த வில்ல ஆரம்பத்தில் பழகிறவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நான் செய்து பார்த்துருக்கிறேன். இழுத்து அடிப்போம், நம்ம நெத்தில தான் அடிக்கும். ஏன்னா அதை சரியா விட தெரியாது. கவுனை கையில எடுத்து நீங்க சரியா சுத்தலைன்னா அடி யாருக்கு விழும்? உங்க பின்னாடி இருக்கிறவனுக்கு விழும். நம்ம கையில கொடுத்திருந்தா
கோலியாத்து நெத்தியில பட்டிருக்காது, சவுல் நெத்தியில தான் பட்டிருக்கும். பின்னாடி தான் நம்ம அடிச்சிருப்போம். ஆனா இந்த பிரஷர் மத்தியில ரெண்டு பக்கமும் ராணுவ கூட்டம் சத்தம் போடுகிற நேரத்தில் நான் ஒரு ட்ரையல் பார்த்துக்கிறேன்னு கூட அவன் சொல்லல. வாங்கினா சுத்துனா வேலையை முடிச்சு அவன் போய்கிட்டே இருந்தான். அந்த அளவுக்கு தன்னை சௌரியவானாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பினான். கிட்டார் போடுறது அவன் யோசித்தான், மற்றவர்கள் போடுகிற கிட்டாருக்கும் நாம் போடுற கிட்டாருக்கும் வித்தியாசம் வேண்டும் என்று சொல்லி அதிலே ராகத்தை செய்தது மாத்திரமல்ல, அதிலே அசுத்த ஆவி ஓடுகிற விதத்தில் அவன் பயிற்றுவித்தான். அப்போ சாதாரண விசுவாசியாய் வாழ்வது, தேவனிடத்தில் அன்பை பெற்று மட்டும் வாழ்ந்து முடிப்பது எளிதான ஒரு காரியம். அதனால்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் ஒரு சௌரியவானை நான் தேடி கண்டுபிடித்தேன். 20வது வசனத்துடைய முதல் வரியை சொல்லுகிறது, ஐ ஃபவுண்ட், நான் அவனை கண்டுபிடித்தேன். தாவீதிலே ஒரு சௌரியவானை கண்டுபிடித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிற அழைப்பே அதுதான். நாம் ஒரு சாதாரண நிலையிலேயே இந்த 2025 வரைக்கும் நாம் வாழ்ந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை சின்ன சின்ன காரியங்களிலே கொஞ்சம் அதிகபட்சமாய் நாம் வாழ்ந்திருக்க கூடும். ஆனால் தேவனுடைய அழைப்பு 2026 நீங்களும் நானும் எப்படி வாழ தேவன் அழைக்கிறார்? சௌரியவானே எழும்பு, அதுதான் தேவன் அழைக்கிற அழைப்பு. ஆண்டவருக்கு தேவை சௌரியவான்கள். வேதத்திலே இதை குறித்து ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் ஒரு புஸ்தகத்தை மையமாய் வைத்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்தினார். இந்த வேதத்தை நீங்கள் பகுத்து படித்து பார்த்தால் ராஜாக்கள் மொத்தம் எத்தனை ராஜாக்கள் எழுப்பினார்கள் தெரியுமா? 43 ராஜாக்கள். இஸ்ரவேல் தேசத்தினுடைய முழு தேசம் அது பிரிக்கப்படாமல் இருந்த பொழுது 3 பேர் ராஜாக்களாய் இருந்தார்கள், சவுல், தாவீது, சாலமோன். அதற்கு பிறகு தேசம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. வடக்கு பகுதி, வடக்கு பகுதி, தெற்கு பகுதி என்று சொல்லி. அதிலே வடக்கு பகுதியிலே 10 கோத்திரங்கள், அது இஸ்ரவேல் தேசமாய் மாறினது. அதிலே 19 ராஜாக்களை ஆண்டவர் கொடுத்தார். தெற்கு பகுதியிலே கிட்டத்தட்ட யூத கோத்திரம் அல்லது யூத ராஜாதிபத்தியம் என்று சொல்லி ஆண்டவர், ஜுடேயா கிங்டம் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருந்தார். அதிலே 20 ராஜாக்களும் ஒரு ராஜாத்தி, ஒரு ராணியும் அதிலே ஆண்டார்கள். கிட்டத்தட்ட 43+1 என்று சொல்லக்கூடிய அளவு, 43 மொத்தம் டோட்டலா வரக்கூடிய அளவிற்கு அதிலே ராஜாக்களும் ஒரு ராணியும் இணைந்து இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்தார்கள். ஆனா ஆண்டவர் தான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சௌரியவானா எழும்பினவர்கள் 3 பேர் மட்டும்தான். அவர்களை குறித்து தான் உங்களோடு கூட பேச போகிறேன். இது ஒருவேளை மிஷனரி தரிசனமாய் மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எப்படி கட்ட வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எப்படி கட்ட வேண்டும், ஊழியத்தில் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் 2026 உங்களுடைய தீவிரமான நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த வசனங்கள் உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். God always wants his children to rise as a mighty valor. ஆண்டவர் அதனால்தான் பயந்து கொண்டிருந்த கிதியோனையும் கூட பார்த்து என்ன பேர் சொல்லி அழைத்தாரு? பராக்கிரமசாலியே. ஹிந்தியில் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும், ஹே சூர்வீர், சூர்வீர், பராக்கிரமசாலியே நீ எழும்பு. அவனுக்குள்ள பயம் இருந்தது உண்மைதான். ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த பராக்கிரமசாலியாய் எழுவதற்கு இருந்த வாய்ப்புகளை ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். 2025 நீங்க எப்படி இதுவரைக்கும் வந்தீங்கன்னு தெரியல. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு நீங்க கேட்டு பாருங்க, நீங்க பராக்கிரமசாலியா இல்ல பயந்தசாலியா? ஸோ நிறைய நேரங்களில் யார் பராக்கிரமசாலி அப்படின்னு நமக்கு தெரியாது. பாரு, சில பேரை நீங்க பார்ப்பீங்க, ஆள் குண்டா இருப்பாங்க, உயரமா இருப்பாங்க. சமீபத்தில் எங்கள் கிளினிக்கு ஒருத்தர் வந்தார். அவர் வெயிட்டு நாங்கள் அவரை அந்த வெயிங் மிஷினில் ஏற்றலை, ஏன்னா அடுத்த மிஷின் வாங்க வேண்டி இருக்கும். அதனால் அவர்கிட்ட சொன்ன, நீங்கள் அங்கெல்லாம் உட்கார வேண்டாம், நீங்கள் நேராக இங்கேயே வந்து உட்கார்ந்துருங்க. சிஸ்டரும் நல்லா யோசித்து 2 ஸ்டூலை போட்டு கொடுத்தாங்க. அவரில் வந்து உட்கார்ந்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் யோசித்தேன், இந்த மனுஷன் கண்டிப்பாக பயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஊசின்னு சொன்னது தான். அவர் ஓடின ஓட்டத்தை பார்த்தா, ஊசினா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு. உங்களையே பார்த்து ஊரே பயப்படுது.
ஆனால் அவர் எதை பார்த்து பயப்படுறாரு? சில நேரத்தில் சின்ன காரியங்களாக இருக்கும், அது நம்முடைய விசுவாசத்தை எளிதாக அசைச்சு பார்த்துரும். வெளியில் நம்ம பார்க்குறவங்க யோசிப்பாங்க, ஐயோ இவங்க நிறைய ஜெபம் பண்ணுறாங்க, மிஷினரி கூட்டங்களுக்கெல்லாம் போகிறாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, அல்லது நல்லா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது, நல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க நமக்கு சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுருவோம். ஏன்னா வெளியில் நம்ம அழுதுனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு உள்ள நம்மளை தைரியப்படுத்தி எப்படியாவது நம்முடைய பயங்கள் எல்லாம் ஒழித்து வைத்து விட்டு வெளியே வரும் பொழுது பயம் இல்லாததை போல ஒரு உணர்வுக்குள்ள நம்ம வருவோம். இன்றைக்கு உலகத்தில் இந்த ஏஐ கொண்டு வந்ததற்கு அப்புறம் கம்ப்யூட்டர் பீப்புளுக்கு நிறைய ஏர்னிங் இருக்கும், அவங்க பயங்கரமாக செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு 1 இயருக்கு முன்னால் அதை குறித்த தகவல் வந்தது. ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்னால் கம்ப்யூட்டரில் ஜாம்பவானாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அவர் போட்ட அந்த பதிவுக்கு பிறகு இப்பொழுது எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன பதிவு போட்டிருந்தார் தெரியுமா? இந்த ஏஐயை கூகுளும் சேர்ந்து நாங்கள் ஜெமினி மூலமாய் நாங்கள் செய்கிறோம், ஆனால் இரவில் எனக்கே தூக்கம் வருவதில்லை. ஏன் தெரியுமா? அந்த பிஸ்னஸை எப்படி பெருசாக்கணுன்றதுனால இல்லை, இந்த ஏஐ அதிகமாகி ஏன் வேலையே போயிடும். இட் வில் டேக் ஈவன் மை ஜாப், CEO ஃபார் த கூகுள் என்கிற ஜாப்பை கூட நான் உருவாக்குற இந்த காரியம், நான் டெவலப் பண்ணுகிற இந்த காரியம் யார் வேலைக்கே உழவு வச்சிரும், ஏன் வேலைக்கே உழவு வச்சிருன்னு சொல்லி அவர் எழுதினது அழகாக போட்டிருந்தாங்க. இரவிலே எனக்கு தூக்கம் வருவதில்லை. அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டா 2 தலைமுறைக்கு 3 தலைமுறை வரைக்கும் வேலை பார்க்காமலே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சம்பாதித்து இருக்கிறாங்க. ஆனால் எதை குறித்த ஒரு பயம்? இட் வாஸ் a ரியல் எக்ஸ்பிரஷன். அது ஒரு பேச்சுக்கு சொல்லப்பட்டதல்ல, அது உண்மையாகவே சொல்லப்பட்டது. ஸோ அநேக நேரங்களிலே பராக்கிரமசாலியாய் வாழ வேண்டிய நாம் ஏதோ ஒரு காரியம் அல்லது ஏதோ 2 காரியங்கள் நம்முடைய மனதை பிடித்து வைத்திருப்பதினாலே சௌரியவானாய் எழும்ப வேண்டிய கிறிஸ்தவ உலகம் சாதாரணமானவனாய் படுத்து கிடப்பதினால்தான் இன்றைக்கு தேசங்கள் கட்டப்பட முடியவில்லை. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தின்படி 43 பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். நீ இஸ்ரவேல் தேசத்தை கட்டி எழுப்பு, இஸ்ரவேல் தேசத்தில் உன்னை தலைவனாய் நான் வைக்க போகிறேன், நீ செயல்படு என்று சொல்லி இந்த 43 பேருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் இந்த 43 பேரும் சௌரியவான்களாய் எழுவதற்கு எல்லாவித காரியங்கள் இருந்தாலும் இந்த 3 பேர் மாத்திரம்தான் வேதம் சொல்லுகிறது ஒரு உண்மையான சௌரியவான்களாய் கர்த்தருக்கு முன்பாய் எழும்பினார்கள். யார் அந்த நபர்கள்? இந்த 3 பேருடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கும். ஆனாலும் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். வருகிற நாட்களிலே இந்திய திருச்சபைக்கு, இந்திய மிஷனரி ஊழியங்களுக்கு இப்படிப்பட்ட சௌரியவான்கள் தேவை. நம்முடைய குடும்பங்களிலே நாம் இப்படிப்பட்ட பலசாலிகளை உருவாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உள்ள ஹெல்த் கான்சியன்ஸ்ல சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் சாப்பிடலைன்னா கூட அம்மா அப்பா உடனே எங்கே வந்துடுறாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அதான் என்கிட்ட வந்து அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஒரு மருந்து கொடுங்க டாக்டர்னு. நான் சொன்னேன், அப்படி ஒரு மருந்து கிடைச்சா எனக்கும் கொடுங்க, என் பிள்ளையும் சாப்பிட மாட்டேங்கிறான். எல்லார் வீட்லேயும் பிரச்சனை அதுதான். என்ன யோசிக்கிறாங்க? சீக்கிரமாக அவங்கள நிறைய காரியங்களை கொடுத்து அவங்கள நல்ல குவாலிட்டி ப்ராடக்டாக உருவாக்கணும். அதனால் 1 வயசு 2 வயசுலேயே அவனுக்கு ABCD சொல்லி கொடுக்குறாங்க. என் பிள்ளை 2வது வயசுலேயே இங்கிலீஷில் பேசணும்னு யோசிக்கிறாங்க. லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க, தவறல்ல, நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் 5வது வகுப்புக்கு இந்த கையை வச்சு காதை தொட்டால் மட்டும்தான் என்ன செய்வாங்க? டீச்சர் எழுதுவாங்க. அதுக்காக 4 வயசுலேயே நாங்கள் இப்படிலாம் தொட ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் டீச்சர் ஸ்கேலை வச்சு கையை தள்ளி 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 இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. காதை தொட்டாதான் அங்கே 1வது வகுப்பில் அட்மிஷன் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு அவர்களை உருவாக்குவதற்கு, அவர்களை ஞானத்திலே உருவாக்குவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அவர்களை ஆரோக்கியத்திலே உருவாக்குவதற்கு பிரயாசப்படுகிறோம். அவர்களை சில ஆவிக்குரிய காரியங்களிலே உருவாக்குவதற்கும் பிரயாசப்படுகிறோம். பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறோம், கதைகளை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் இதனுடைய முடிவிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல என் பிள்ளை வளர்ந்து விட்டது என்கிற திருப்தியிலே அதை சௌரியவானாய் எழுப்பிவிட வேண்டுமே, அது தேசத்திற்கும் சபைக்கும் செயல்பட வேண்டுமே என்கிற இடத்தில் தான் நாம் கொஞ்சம் சுணங்கி விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை தட்டி எழுப்புவாராக.